ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ஆரிரரோ ஓராரிரோ ஆரிரரோ ஓராரிரோ. சேகரே, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு எடுத்தாச்சு எடுத்தாச்சு. எப்போ அனுப்பிட்டோம்? ஒரு வாரம் பொறுத்துங்களேன். சூப்பர் பார்ட்டி ஒன்று மாட்டிக்கிறேன். சேட்டு சரியான காசு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். அது வரைக்கும் பொருளை பத்திரமா பார்த்துக்கினேன். பொருளெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. என்ன ஒரு போலீஸ்காரன் தான் மோப்ப முடிச்சிட்டான். போலீஸா? பதட்டப்படாத சேகரே, அவனையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டேன். சரிண்ணே, நீங்கள் பார்த்துங்க. நான் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபோன் வச்சிடுறேன். சரிண்ணே. செய்திகள் வாசிப்பது கருப்பையா மகன் ஏகாம்பரம். தஞ்சாவூர் கோயிலில் சுமார் 5 கோடி மதிப்புள்ள ஐம்பொன் சிலை ஒன்று நேற்றிரவு திருடப்பட்டுள்ளது. இந்த திருட்டு சம்பவத்தை நேரில் பார்த்த போலீஸ்காரர் ஒருவரையும் அந்த கும்பல் கொன்று ஆற்றில் வீசியிருக்கிறது. அந்த கும்பல் கொன்று ஆற்றில் வீசியிருக்கிறது. இத்துடன் செய்திகள் முடிஞ்சு போச்சு. பாவம் பார்த்தா ஃப்ராடு பயமா இருக்கா? இவனை போய் பாவங்கிற? புதுசா வந்த கான்ஸ்டபிள் ஆர்வ கோளாறுல ஏதோ பண்ணிட்டான். ஆனா ரொம்ப நேர்மையான பையனே. அப்படியா? டேய், கட் அவுட் விடுறா. ஏப்பா, நீ ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆம்ல, உங்க ஆளே சொல்றாரு. பேசாம என் கூட சேர்ந்துக்கிறியா? சேர்ந்துக்கிறேன் சார், சேர்ந்துக்கிறேன். விட்டுருங்க சார். சொல்லல ஃப்ராடு. பிளேடு ஒடிஞ்சிட போது வேலையை பாரு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இன்னும் ஒரு வாரத்துக்கு எந்த போலீஸ்காரனும் இந்த பொருளை தேடி என் வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது. புரியுதா? மாமா, வேம்பு கட்ட போட்டுடலாம் மாமா, நல்லா இருக்கும். நிலவாசப்படி தானே, வேம்பு வேணாம். அது மகமாய் மாதிரி காலில் இல்லை மிதிப்படும். பூவாசம் போட்டுக்கிறீங்களா? இது நல்லா இருக்கு. ஏங்க, அது ஏகாம்பரம் தானே? ஆமா, அவர்களே. ஏன் இல்லை, சும்மா கேட்டேன். என்னாச்சு? வந்த உடனே போயிட்டானுங்க. பேரம் படிலையோ? என் கடன் தெரிஞ்சு பயந்து போட்டாங்களா? பொண்ணு எந்த ஊரு? நாளைக்கு உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னீங்கல்ல, எந்த ஊருன்னு கேட்டேன். குருகுலம். குருகுலம். இதை கூட மறந்துட்டீங்க. இந்த வயசான காலத்தில் என்ன பண்ண போறீங்களோ? வீட்டுக்கு ட்ரெஸ் எடுத்தேன், அப்படியே உங்களுக்கும் எடுத்தேன். வச்சுக்கங்க. என்ன மாமா, நம்ம வீட்டுக்கு தானே துணி எடுக்க போனீங்க? விட்டா ரேஷன் கார்டில் பேர் சேர்த்துறீங்க போல இருக்கு. இப்படியே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆப்பு வைக்க போகிறேன். எந்திரா எந்திராங்கிறல்ல. என்ன தெரியும் எங்களை பத்தி உனக்கு? சுந்தரத்தை பத்தி ஏதாவது தப்பா பேசினா வாயை கழிச்சு போத வாக்கு. வரலாமா? என்ன நோடுறேன்? ஃபேஸ்புக் நின்டே நோடு. கரெக்டா யாரு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறா பாரு. ஏமா இங்க வைக்கிற? போய் முன்னாடி கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுமா. இதுல என்ன? இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. பிள்ளைங்க சாப்பிடட்டும். சரியான தீனி பண்டா. சும்மா இரு. அவங்க முன்னாடி அசிங்க பண்ணிட்டேன். உங்க 2 பேர்ல நான் யாரை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்? பக்கத்து வீட்டு பொண்ணு, சும்மா சேஃப்டிக்கு. சேஃப்டி?
எங்கள் அம்மாட்ட கேட்டேன் பொண்ணு எப்படின்னு. பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாடா, மற்றதெல்லாம் நீயே நேரில் பேசிக்கன்னாங்க. உங்களை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்கலாம்ல? தாராளமா. என் பொண்ணை பற்றி நான் பெருமையை சொல்லக்கூடாது. வேணா அக்கம் பக்கத்தில் கேட்டு பாருங்களேன். சீச்சி இல்லை, நெசமா தான் சொல்கிறேன். கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. என்ன கேட்காம எந்த விஷயம் அவள் பண்ண மாட்டேன். கருமம், இந்த கால் நரம்பு வேற சுத்திக்கிச்சு. அதனால என்னால் எந்த வேலைக்கும் போக முடியல. எல்லா வேலையும் ஒத்தையா இழுத்து போட்டு அவள் தான் செய்வாள். ஆனால் கோவமே வராது. கோவம் வந்துச்சுன்னா டப்புன்னு கெட்ட வார்த்தைலாம் பேசிடுவேன். நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என் பிள்ளை கதிருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. மெட்ராஸ்ல வேலை பார்க்குறான், சொல்லியிருப்பாங்களே. கை நிறைய சம்பாதிக்கிறான். நாங்களும் ஊர்ல வசதியா தான் இருக்கோம். எங்கள் வீட்டில் கஷ்டம்தான். என் தங்கச்சி வயசு வந்ததுக்கப்புறம் தான் தனியாகவே டாய்லெட் கட்டினாங்க. எங்கள் அப்பா கடன் வாங்கி தான் என்னை படிக்க வச்சாரு. இதுக்கு முன்னாடி 2-3 இடத்துலேருந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க. வல்லம், முரத்த நாடு. அந்த திங்கிற வளவனை சொல்லுங்க. சூரக்கோட்டை ஒரு டாக்டர் ஒருத்தன் வந்தா மூக்கு புடச்சிக்கிட்டு, அவனை பற்றி சொல்லுங்க. நான் கொடுத்துருவேனா? தாய் இல்லாத பொண்ணு இங்கேயும் கஷ்டப்பட்டு அங்கேயும் கஷ்டப்படக்கூடாது இல்லை. அதான் நல்ல இடமா பார்த்து கொடுக்கலான்னு. இதுக்கு முன்னாடி 2 இடத்துல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க தேர்டு. ஏன் வேணான்னு சொன்னாங்க? என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் கூட போயிட்டா என் அப்பாவை யார் பார்த்துக்குவா? அதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூடவே எங்க அப்பாவை கூட்டிட்டு வருவேன்னு சொன்னேன். எல்லாம் ஓடிட்டாங்க. உங்களுக்கும் அதேதான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் பையன் கூட மெட்ராஸ் போயிங்களோ? அது எப்படி நான் போக முடியும்? நான் போயிட்டேன்னா அப்புறமேல ஏகாம்பரத்தை கையொடிஞ்ச மாதிரி. ஏகாம்பரம் இவர் தான் சொல்லிட்டு கிடப்பான். எப்போ பார்த்தாலும் என்னது பீச் பார்க்கணும். சத்தம் போடாதீங்கப்பா. எந்த ஏகாம்பரம்? ஏகாம்பரம் தெரியலையா? மரக்கடை வச்சிருக்காருல்ல, அவர் தான். ஓ, மரக்கடை ஏகாம்பரமா? கீழே வாசல்ல கொஞ்சம் தாடி வச்சிருப்பாரு. அதான் அவர் தான். எப்போ வெள்ளக்காரில் போவார்ல? போன மாசம் ஒரு கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்களே, அந்த ஏகாம்பரம். இப்போ உள்ள போனா உங்களை தனியா கூப்பிட்டு பொண்ணு பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாங்க. என்ன சொல்ல போறீங்க? பொறுமையா இருக்க சொல்றேன். இவன் ஒரு கொலைகாரன் கூட கூட்டு வச்சிருக்கான். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவனை என் பையனை தூக்கி உள்ள வைப்பாங்க. என் பொண்ணு தெருவில் நிற்பா. வெளியே போங்கடா, திருட்டு. என்ன மச்சான் அப்படி பண்ணிட்டியா? கோவத்துல அந்த பையனுக்கு அடிச்சு கிடிச்சிட்டு போறேன். யாரை பார்த்து திருடங்கிற? இந்த வயசுல எங்க அப்பா உழைச்சி சம்பாதிக்கிறவரா? அவர் முன்னாடி கை நீட்டினதுக்கு உன்னை சாவடிச்சிருக்கணும். ஏதோ வீடு தேடி விட்டுவன் சும்மா போறேன். அறிவு இருக்கா? ஒரு பெரிய மனுஷன். என்ன சும்மா இருங்கப்பா, எல்லாம் உங்களை சொல்லணும். அந்த ஏகாம்பரத்தை விட்டு தொலைனா கேட்குறீங்களா? வாங்கம்மா போகலாம். விஜய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் பிடிச்சிருந்தா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாம். போடா. எனக்கு மட்டும் என்ன ஆசையா அங்கே வேலை பார்க்கணும்னு? நானும் நின்றுலாம்னு தான் யோசிக்கிறேன். நான் நின்றுட்டா அவனுக்கு யார் இருக்கா? அவனை யார் பார்த்துக்குவா? நம்மளை மாதிரி நான் ஆம்பளை பிள்ளைய பற்றி வச்சிருக்கேன். வவ்வாலு தரையிலையா நடக்கும்? தலையில தான் தொங்கும். ஏய் டாடி, என்ன வவ்வாலுக்கு வாழ்த்து? திங்கிற சோத்துல இருந்து அவன் போட்டிருக்க சட்டி வரைக்கும் அவர் கொடுத்த காசடி, அதை மறந்துடாத. அவர் என்ன சும்மாவா கொடுத்தாரு? அவர் கடக்குறாரு, அதுக்கு கூலி கொடுத்தாரு. இதை கொண்டு கொடு. சும்மா இருங்க. டேய் சொன்னா கேள்றி. இவர் எப்ப பார்த்தாலும் இதே. ஃபீல் இருக்குங்களா? ஏதாவது சொரணா இருக்குங்களா? கொஞ்சம் வலிக்குது டாக்டர். ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? அது வந்து நம்ம முருகேசன் பட்டி கடை அங்கே தான் 2 ரூபாய் சுண்ணா வாங்கி தேய்ச்சிட்டு சரியா பேரும் படுத்து கிடந்துச்சு. பேஷண்ட் நிலோரில் இருக்கட்டும். சுகர் செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஆப்ரேஷன் தேட்டர் ஃப்ரீயாக. ஆப்ரேஷன்லாம் வேணாம், ஊசி போட்டால் சரியாயிடும். நர்வ்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கீங்க. கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகும். இல்லை ஃபியூச்சரில் உங்களால் நடக்கவே முடியும். காலத்தில் இருக்கணுமோ? சொல்லுங்கள். ஆப்ரேஷன் பண்ணிடலாம் டாக்டர். சேம் கேஸ். ஆனால் நீ வேற முனிஷ் இல்லை, நெஞ்சு வலிக்குன்னு போனேன். மூக்குப்படி மூக்கில் வச்சா இப்போ பக்கத்தில் கிடக்குறேன். தெரியுமா உனக்கு? ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ டாக்டர் ஆகும்? பில்லிங் செக்ஷனில் கேளுங்க. ஒரு 75,000 to 80,000 ஆகும்.
செருப்பு நேற்று இருந்தோம்னு நினச்சேன், இன்னி வரைக்கும் தாங்குச்சு. ஃபோன் அடிக்குது பாருங்க. என் பொண்டாட்டி தான், வேறு யார் இருக்க போகிறாங்க? சொல்லுமா. அம்மா பணம்லாம் ரெடி பண்ணுறேம்மா, கோவப்படாம முதல்ல நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. என்னை பேச விடுமா. சம்மந்தி வீட்டுக்காரங்க கேட்டதை விட 1 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ராவே பண்ணிடலாம். நான் கிளம்பிட்டேம்மா, நீ மற்ற வேலையெல்லாம் பாரு, நான் வந்துட்டு இருக்கேன். என்ன போனவை சும்மா 9 எப்போவே நம்ப மாட்டான், சும்மா தோண. பையனுக்கு கல்யாணமா? இல்லை, பொண்ணுக்கு கல்யாணம். எந்த ஏரியா? ஓ, இந்த பக்கம். இந்த பாரு, கிட்ட வராத. ஒன்னா கேளு, கிட்ட வந்தான்னு வச்சுக்கேன் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வா வாயேன் வா, கட்டிப்பிடிச்சிக்கலாமா? எங்க ஆய சத்தியமா கட்டிப்பிடிச்சுவேன். வா வாயேன், வந்து தான் பாரு. அந்த பயம் இருக்கணும். இத்தான கட்டிக்கின்னு சிங்காரம் பண்ணிக்கின்னு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலாம். மாமாவை பார்த்து அசந்து போய் நின்னாரலாம். வா வாடி வா. யாருக்கிட்ட பிச்சுருவேன் பிச்சு. இங்கே ஒரு வயசான வச்சுருந்தா நம்ம முன்னாடி ஐடி நான் அதில் பார்க்கல. நீங்கள் பார்க்கல. எங்கே இருக்காரு? ஒன்று அங்கே விடுவேன், தெரிஞ்சுதான் நான் கொடுத்துட்றேன். போட மெட்ராஸுக்கு ஆறுனா கொண்டு போகிறா, நான் எடுத்துகிட்டு போட்டுமா? நீயா? ஆமாண்ணே. ஒருவேளை போலீஸ்ட்ட மாட்டினா என்ன பண்ணுவேன்? அண்ணா, தஞ்சாவூரில் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்கீங்க. உங்கள் பேரை சொல்லி எஸ்கேப் ஆயிட மாட்டேனா? எங்கே போகிறது? பின்னாடி போடுங்க.
பஸ் கிளம்பிடுச்சு போல. கிளம்பிடுச்சு. சேர்ந்து பேசுறேன். சேரோட ஆள் வந்து கோயம்பேடுல கூட்டிப்பாங்க உங்களுக்கு காலைல. போன்ல ஃபுல்லா சார்ஜ் இருக்குல்ல. எக்காரணம் கொண்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிறாதீங்க. சேகர் வீட்டுக்கு போன உடனே எனக்கு மறக்காம போன் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? வச்சுட்டுமா? அப்போ அப்பா அண்ணனை பார்க்க போலையா? எனக்கு தெரியாது. வேற எதுக்கு போறாராமா? இது ஏன் நீ என்கிட்ட கேக்குற? இது உன் அப்பன்ட்ட கேட்க வேண்டியதானே? எங்க போற எதுக்கு போறேன்னு வீட்டுல ஒத்திட்டு சொல்லலாம்ல. யாருக்குமே தெரியாம மெட்ராஸ்க்கு போய் கப்பல கடத்த போறாரோ என்னவோ. இங்க பக்கத்துல ஏதாவது நல்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமா? ஏய் சொல்றா. இது ஹைவே ரோடு. இது மரம். மரத்துக்கு பக்கத்துல எங்க குடிசை வீடு சாமி. அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு லாரி 2 நாளா இருந்துச்சு. காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த லாரி காணோம் சாமி. புடிங்கி. நான் இங்க உள்ள பூஜையா பண்ணிட்டு இருக்கேன். சாமி சாமிங்கற சார்னு கூப்பிடுறான். சரி சாமி. சரி சார். லாரி எங்க நின்னுச்சு? லாரி ரிப்பேர் ஆகிருந்துச்சு சார். ஆனா எங்கன்னு தெரியல சார். சரி. ஏண்டா பஸ் கேஸ்க்கு ஒரு கூட்டத்தையே விட்டு வந்திருக்க? ஏய் இறங்கு. உள்ள காலை வச்சா காலை வெட்டி விடுவேன். ஏய் நீங்க 2 பேரும் வா. ஏய் ஏய் இந்த சீட்டை கொடுத்து அந்த ஹோட்டல்ல அதான்டா ஒயின் ஷாப் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல இன்ஸ்பெக்டர் மூர்த்தி சொன்னாருன்னு நெய் தூக்கலா போட்டு ஒரு தோசை வாங்கிட்டு வா. கண்டதை கொடுத்து ஏமாத்திட்ட போறாங்கடா. எல்லாத்துக்கும் தலையாட்டு. இப்ப சொல்லு, லாரி எங்க நின்னுச்சு? டேய் வாடாங்க. சொல்றா லாரி எங்க இருந்துச்சு? அந்த லாரி மரத்துக்கு கீழே 2 நாளா ரிப்பேர் ஆகிருச்சு சார். சரி. காலையில இருந்துச்சு பார்த்தா அந்த லாரி எடுத்துட்டு போயிட்டானுவோ. அப்ப குழந்தை லாரியோட போயிடுச்சு சாமி. நேத்து பூராவ தேடிய காணோம். நீங்க தான் அதை கண்டுபிடிச்சிக்கணும். ஒரே புள்ள சார். எப்படியாவது கண்டுபிடிச்சு. ஓ ஆமா கேட்டியா குத்த? கேட்ட சார். ரோட்ல நின்ற லாரிக்கு பின்னாடி குழந்தைய தொட்டில் கட்டி விட்டாளா? ஐயோ ஐயோ. நாங்களாம் படுத்து கிடப்போம். இருந்தா எங்க வேணாலும் கட்டியா? மூஞ்சிக்கு முகரையும் பாரு. போடா போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. சரி சார். டேய் சார் கையெழுத்து போட தெரியுமா? போடுவேன் சார். 7வது வரைக்கும் படிச்சிருக்கேன். ஓ 7வது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? இங்க வாங்க. குழந்தைய எங்க கட்டி விட்டீங்க? இந்த லாரிக்கு பின்னாடி தொட்டில. போடா 7வது படிச்சிருக்கீங்க பீத்திக்கிற குழந்தைய லாரிக்கு பின்னாடி கட்டுறா. ஏய் ஏய் ஐயா கூப்பிடுறேன் போ. கமலஹாசன் சார். பஸ் ஸ்டாப்ல ஒரு பெரியவர் இந்த பேக்கை மிஸ் பண்ணிட்டாரு. அதான் எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுதாரா. அங்க ஒரு கிழமை பேக் வச்சு நின்றுனானா. அதை ஒரு திருடம் புடிங்கின்னு ஓடினானா. இவரு தொத்தின்னு போய் அடிச்சு பிடிச்சி அந்த கிழமை கிட்ட கொடுக்காம நேரம் நம்ம கிட்ட வந்து கொடுக்குறாரு. நம்ம தாலியா இருக்குது. இல்லை சார், ஆக்சுவலாக நான் திரும்பி வந்து பார்க்கல, பெரியவர் அங்கே இல்லை. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. அதான் ஸ்டேஷனில் வந்து கொடுத்துடலாம். அதோ ஹீரோயிஷன் பண்ணுறீங்களோ? அங்கேயே வெயிட் பண்ணி இந்த பேக்காரன்ட்டே பேக் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு இங்கே வந்தீங்க? ஏம்மா ஒரு கம்பி எடுத்துட்டு வா. சார் அதுக்குள்ளே ஏதாவது முக்கியமான பொருள் இருக்கு போகுது சார். வரோம். அது எப்படி உனக்கு தெரியும்? சார் பெரியவர் பொண்ணு கல்யாணத்தை பற்றி ஃபோனில் பேசியிருந்தேன். அதை பற்றி சொன்னேன். எல்லாரும் எனக்கு சார்
வணக்கம்யா. இந்த பொண்ணு சொல்றது உண்மைதான். ஏடிஎம் போய் பார்த்தேன், மெஷின்ல கார்டு சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணேன். இப்பெல்லாம் வர முடியாது, 2 நாள் கழிச்சு தான் வர முடியும், மண்டே தான் ப்ராசஸ்ன்றான். சரி நீ போ. உன் பேர் என்னம்மா? விஜி. என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி. பிஎஸ்சி. ஒன்றும் தெரியாதவர்களே காடை சொருகி காசு எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நீ படிச்ச பொண்ணு நோண்டீங்களோ? இல்லை சார், அப்பா ஆப்ரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அட்லீஸ்ட் அட்வான்ஸ் ஆகுது கட்டியே ஆகணும். ஒன்று பண்ணுவோமா? பெரிய கடப்பறையாக வைத்தரேன், உள்ள விட்டு நோண்டு நிறைய கிடைக்கும், பீஸு கட்டிடலாம், ஆப்ரேஷன் சக்ஸஸ். சார் நீங்கள் அந்த மேனேஜர் கிட்ட பேசி கொஞ்சம் உன்னை கேஸ் ஃபைல் பண்ணாமல் அனுப்புறதே பெரிய விஷயம். இதில் வேற ரெக்கமெண்டேஷன் தர்றாங்களோ? இங்கே அட்வான்ஸ் தானே, இங்கே யாராவது தெரிஞ்சவங்க தான் வாங்கி கட்டு. மெட்ராஸில் யாரும் தெரிஞ்சவங்க இல்லையோ? சார் அவங்கள எனக்கு தெரியும். உனக்கு ஒருத்தல் மட்டும்தாயா எல்லாமே தெரியுது. சார் எனக்கு இங்க இருக்கிற யாரையும் தெரியாது. எழுதி கொடுத்துட்டீங்கள? சார் பேக் பெரிய ரூட்டு. டேய் பணம் வழிய சொல்றதே திரும்ப திரும்ப சொல்லி. சார் அதுல குண்டு கிண்டு ஏதாவது வெடிச்சிட போகுது. குண்டு வெடிச்சா காதை பத்திக்கலாம், ரைட்டா? எப்படி வச்சுக்கிறேன்? சரி அது வேணாம் கொஞ்சம் போ. ஏடிஎம்லலாம் திருடுவியோ? உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு? மறுபடியும் என்ன மாதிரி யாராவது பொண்ணுங்கன்னு பார்க்க வந்தாங்களா? இல்லை ஆஸ்பத்திரி எங்கன்னு சொன்னால் நான் வந்து மன்னிப்பு கேட்பேன். வேணாம், ஏற்கனவே என் அப்பா உடம்பு சரியில்லாம தான் இருக்காரு. மறுபடியும் நீங்கள் பார்க்க வந்து சீக்கிரமா என் அப்பாவை மேலே அனுப்பிடாதீங்க. ஒன்றும் வேணாம் சாமி. ஹலோ, எங்கப்பா இருக்க நீ? இன்னும் வராம இருக்க? சாரி சார், நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்கிறீங்களா? என்னப்பா ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் சார், என் மாமனார் கிட்னியில் ஓட்ட. ஐயோ
சட்டை கையில பை. உங்க இடது பக்கம் பாருங்க. நான் தான். சத்தியமா சொல்றேன் சொல்றேன் பாருங்கடா திருப்பிடா. ஏய் அவுட் இல்ல திருப்பி போடுறேன். ஓடுங்கல அதான் அப்பவே சொன்னேன்ல அவனை சேவ் பண்ணு. யார டவுசர் பேட்ல அடிச்சு சாவச்சு. அப்பா சொல்றது நீ கேளு. ரெண்டு பத்தையா என்னது யாரோ வந்திருக்காங்க. வீட்ல ஆள் வந்துக்கறாங்களா? அக்கா கூப்பிட்டான் போங்க. பெட் காசு தருவா. ஏய் என்ன ஓடியா போயிடுறாங்க. கரண்ட வா சொல்லிட்டாரு. கேன் எங்கடா போகுது? பழவே அப்பார்ட்மெண்ட். காசு வாங்கி போடு. சரிண்ணா. பானை டீ. ஏய் டீ குத்தியாடி? கொடுத்தேன் டிஃபன் ஆயிட்டு இருக்கு. குடிச்சிட்டு ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. நான் ஊருக்கு போறதா இல்லையா? போலாம் சும்மா நைன் ஒரு தடவைனா ஊருக்கு போலாம்னு பாக்குறேன். எங்க அனுப்புறாதானே? அந்த ரூமுக்கு போ. ₹5 கோடி. சேட்டுக்கிட்ட சொல்லி பொருள் வந்துச்சுன்னு காசு வாங்கி வந்துடும். ஐயா நீங்க காசு வந்தோடனே கிளம்பிடலாம். கக்கூஸ் எங்க இருக்கு? அங்க ரைட்ல. பாத்ரூம் எங்க காட்டு. அண்ணே ஃபோன் அடிக்குதுண்ணே. பொண்டாட்டி தான் சேகர். எடுத்து பேச வேண்டியதானே? ஏன்னா ஏன் வாயை பார்த்துனுக்குற? சேகர் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணுக்கு நகை போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதான் மாப்பிள்ளை விட்டுக்காரங்க விடாமல் கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சேகர். இந்தாண்ணா 10,000 இருக்குண்ணே. 17,000 நகை போடுறேன்னு சொல்லியிருக்கேன். 4 லட்சத்துக்கு ஆகும் சேகர். என்னண்ணே சேட்டிகிட்ட போய் பணத்தை வாங்கிமாண்ணே. நம்ம கமிஷனே 10 லட்ச ரூபா வரும். அதில் பார்த்துக்கலாம். என்ன தயங்குற? என் மேலே நம்பிக்கை இல்லையா? நல்லா இருக்கியா? அப்பெல்லாம் இருக்காரா? மச்சான் நம்ம கதிர் உங்க அப்பா நல்லா இருந்தாலும் ஆசை போட எங்களுக்கு என்ன ஏதோ வீட்டுக்கு வந்தியா? மச்சான் அடிச்சா போன மாதிரி இருக்கணும். அதை விட்டு ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன் மச்சான் நான் சொல்றது? அத்தடி டபக்குன்னு எம்ஜிஆர் மாறிட்டேன். தலை வழியில் உங்கள் பொண்ணை பார்த்தேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தெரிஞ்சது. அதான் பார்த்துட்டு போகலான்னு. நம்பிட்டோம். கேட்டுறா என்ன தேடி ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்திருக்காரு. அவரை போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு. அப்புறம் தம்பி பொண்ணெல்லாம் கிடைச்சிச்சா? இல்லை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்கேன். வழியில் வந்து வழியோட போக வேண்டியதானே? ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட வந்திருக்க மாதிரி. உனக்கு என்ன தெரியும்? சும்மா நான் மன்னிப்பு கேட்க தாங்க வந்தேன். அன்னைக்கு எங்கள் அப்பாவை நீங்கள் அடித்த ஆத்திரத்தில் தப்பு தாங்க, மன்னிச்சிருங்க. அப்புறம் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் உங்கள் பொண்ணு பின்னாடி வந்தேன். நான் வரேன்.
தம்பி வராத. மறுபடியும் பேக் தூக்கி எங்க போயிட்டு கேட்கறல? பழனி அண்ணா வீட்டுக்கு. பழனி வீட்டுக்கு எதுக்கு போற? அவன் ஊர்ல வந்தாலும் நம்மளை பார்க்க வர மாட்டான். விஜயா அப்பா மேல சத்தியமா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல என் பின்னாடி வராதீங்க அசிங்கப்படுவீங்கன்னு. அப்புறம் ஏன் வந்தீங்க? இல்லை இதில் 15,000 இருக்கு. இதை வந்து அட்வான்ஸ் கட்டிவிடு, மீதி என் ஃப்ரெண்ட்ஸை கேட்க தந்துடுறேன் இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என் சொந்தக்காரன்னா இங்கே தான் இருக்கார். நான் கேட்டால் எவ்வளோ வேணாலும் கொடுப்பாரு. நான் இப்போ கூட அவர் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். அட்ரஸ் பஸ் ரூட் எல்லாம் தெரியும். ஹலோ, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின்னாலெல்லாம் சுத்தாதீங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பஸ்ஸில் பயங்கர கூட்டமாக இருக்குது, உட்கார்றதுக்கு இடமே இல்லை. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்கள் பக்கத்தில் உட்காரலாமா? ஐயா, அவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, அவங்க என் பக்கத்தில் உட்காரத்துக்கு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா பின்னாடி ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் உட்கார முடியுமா? தேங்க்ஸ். விஜய், விஜய், பழனி அப்புறம் பாத்தியாமா? விஜய், நான் பாட்டுக்கு நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன், நீ பையன் நோண்டிட்டு இருக்க. பழனி அப்புறம் பாத்தியா? நாளைக்கு வராராம். இது அந்த பொறுக்கி பையன் கொண்டு வந்த பேக் தானே? காளி, டேய் காளி, வாடாங்க. சரி, இந்த பேக் தூக்கி வெளியே போடுறேன். எதுக்கு? லாக் பண்ணிலாம் வச்சிருக்கு. ஏதாவது முக்கியமான பொருளா இருக்க போகுது. இங்கே இருக்கட்டுமே. ஆமா, உள்ள கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்கான். என் ஆபரேஷனுக்கு வந்து கட்ட போறான். தூக்கி வெளியே போடுறேன். இங்கே இருக்கட்டும். ₹2 இருக்கு இதுல. நீங்களே ஒரு ஃபோன் போட்டு சொல்லிவிடுங்க. சொல்லு சேட்டு. சேகர், சதாசிவம் கிட்ட ₹2 கொடுத்துருக்கேன், பொருள் அனுப்பிடு. சேட்டு, சரக்கோட மதிப்பு 5 கோடி ரூபாய். பார்ட்டி வேற ஊருக்கு அனுப்பாமல் வீட்லேயே வச்சிருக்கேன். இப்போ போய் ₹1 ₹2 பொருளை நான் கண்ணிலே பார்க்கல, உன்னை நம்பி ₹2 கொடுத்துருக்கேன். பொருள் முதல்ல கைக்கு வரட்டும், செக் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நாளைக்கு கொடுக்குறேன், வச்சிடுறேன். சார், ஃபோன் அடிக்க பாருங்க. கொண்டாட்டி தாங்க, பக்கத்தில் தான் வீடு. 10 நிமிஷம் வண்டி நிறுத்தினீங்கன்னா வீட்டில் போய் பேசிட்டு வந்துடுவேன். என்னப்பா இது மஞ்சள் கலர்ல? நான் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் எப்படி கொடுப்பேன்? வேற அடிச்சு கொடுத்துருவாங்க. நான் அட்டையில தானே கேட்டேன். வேற பண்ணிக்கலாமா? எப்போ? கல்யாணத்துக்கு அப்புறமா? பா சொல்லிட்டு போ. எத்தனை முறை அவனுக்கு ஃபோன் பண்றது? ₹10,000 இருக்கு, வாங்கிக்கம்மா. ஆம்பளையா நீ? ஆம்பளையா நீ? உனக்கெல்லாம் எதுக்கு ஃபேண்ட்டு சட்டை? சம்பாதிக்க துப்பு இல்லை, என் படம் எடுத்து கட்டிக்கோ. எடியா கையா பெரிய ஆட்டம். 17 சவரம் போட்டுருவோம், நாங்களே கொண்டு வந்து கொடுத்துருவோம். சேகர்கிட்ட கேட்டிருக்கேன். நாளைக்கு மட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது காசு இல்லைன்னு சொன்னா கால் எடுத்து மூஞ்சில விட்டு சார், பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னீங்களாமா? மெட்டீரியல் எல்லாம் வாங்கணும்.
ஒரு 7000 ரூபாய் ஆகும் சார். நீ என்ன பண்ற? ஐயா அடிபடுற போது இறங்கடா. வரேன் சார். அண்ணா சேட்டு 2 ரூபா தானே கொடுத்துருக்கான், இன்னும் 3 ரூபா வரணுண்ணே. வந்துவிட்டோம். என்னண்ணே ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா? போய விட்டு அண்ணே. இந்தாங்க சேட்டு 2 ரூபா தானே கொடுத்துருக்கான். காத்தால 3 ரூபா வந்துடும். வந்தோடனே நீங்கள் கிளம்பிடலாம். ஏகாமரத்துக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு ஏகாமரத்துக்கிட்ட நான் அப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேனே. எனக்கு ஓகேன்ட்டாரு. உங்ககிட்ட சொல்ல? ஓ, உங்ககிட்ட ஃபோன் இல்லை அண்ணே. புது ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஓகேவா உங்களுக்கு? புதுசுண்ணே, நல்லாயிருக்கும் அண்ணே. பணத்தை எப்படி நீங்களே பத்திரமா வச்சுப்பீங்களா, இல்லை நான் உள்ளே வச்சுருந்துட்டு காத்தால தட்டுமா? உங்களுக்கு நம்பிக்கைலாம் வேணாம் அண்ணே, நீங்களே வச்சுங்க. நீங்களே பார்த்து காத்தால எடுத்துங்க. ஹலோ, நான் வந்துட்டேங்க. எங்க? கேஷ் கவுண்டர் கிட்ட. வரேன். இந்தாங்க 50 ரூபா இருக்குங்க. தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் கதைக்கு சொல்லுங்க. காளி, டேய் காளி, படிக்கிறதா நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வாடா. படிச்சா கல்லூரிக்கு பேசாம படுங்க. எங்கிறதுக்கு ஏதாவது கடலை மிட்டாய் அதை வாங்கிட்டு வாடா. வாய் நம்ம வாங்குது. 1 2 தலைமை. என்னாச்சு? அம்மா தான். அப்பா எங்கன்னு கேட்பாங்க, என்ன பதில் சொல்லுன்னு தெரில. அதான் எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா? சாப்பிட சொல்லி கொடுக்குறீங்க, தலை வர சொல்லி கொடுக்குறீங்க, வேட்டி கட்ட சொல்லி கொடுக்குறீங்க. நான் என்ன குழந்தையா? நீ எனக்கு குழந்தை தாண்டா. ஹலோ 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 ஹலோ, ஒன்றும் கேட்கல. இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தியே அந்த பேக் எங்கே இருக்கு? என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தீங்க? கிரே கலர் சட்டை, கருப்பு பேண்ட்டு, நெத்தியில பொட்டு, கருப்பு சார் கண்ணாடி. சார் உங்கள் பேக்கில் சார். ஏய், அது நான் இல்லடா, ஒப்பன். ஏண்டா ஒப்பங்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து மாத்த சொன்னா அவன் உங்ககிட்ட கொடுப்பான், அதை நீ ஃபேஸ்புக்ல போட்டு விளையாடியோ? டேய், அது 5 கோடி ரூபாய் சரக்கு. இன்னும் 1 ஹவர்ல குரங்கு பேக்கு என் கைக்கு வந்து சேரல, உன் குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க. நீ யார்?
ஐயா டீ சாப்பிட்டீங்களா? சக்கரை வந்து கம்மியாக போட்டு கொண்டு வா. சொல்லுங்க. இல்லை சேகரே, சுந்தரம் வந்தாப்லையா? இல்லைண்ணே, நேற்று வருவாருனீங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, மறுநாள் காலையில் ஆயிடுச்சு, ஆளை காணுமண்ணே. எதாவது தகவல் தெரிஞ்சதுண்ணே? ஒன்றும் தெரியல சேகரே. சேட்டு வேற காசை வச்சுன்னு ஃபோன் பண்ணினே இருக்கான். அவனுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னே தெரிலண்ணே. நான் வேணா பசங்க நினச்சி தேட சொல்லிட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சேகரே. எங்கே போயிட போறாரு? என்னண்ணே பார்த்துக்கிறேன். நம்பிக்கையான ஆளாக வச்சிருக்கூடாதா? அதான் சேகரே, நான் பண்ற பெரிய தப்பு. எவனாவது இன்னைக்கு பேசினான்னு வச்சுக்க, ஒசுக்குன்னு நம்பிடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. வயசான காலத்துல எங்க போயிட போறாரு? தேடி கண்டுபிடிச்சிருவோம். வச்சிட்டுமா? ஏகாம்பரம் இங்கே தான் வந்து இருக்கான். கலா, ஊருக்கு போறியாடி? நல்லா வந்துடும் வாயில் அசிங்கமா. பிள்ளைங்க எவன்னு பார்க்குறேன். என்ன பின்ன என்ன, உனக்கு இஷ்டமா இருந்தா போன்னுவே, இல்லைனா வானானுவே. நான் எங்கேயும் போகல சாமி, ஆளை விடு. கோவத்தில் சொல்லிட்டேன்டி. நானே டிக்கெட் போட சொல்கிறேன். இப்போ எதுக்கு என்ன போன்னு விரட்டுற? எல்லாத்துக்கும் காரணம் இருக்குதுடி. காசு தேவையாகுதுல்ல, வேலை வந்துக்குது. அதான் என்ன, இன்னைக்கு ஒரு நாள் உன்னை இங்கே விட்டு போனா மட்டும் ₹1,00,00,000 தனியாக காலையில் கொட்ட போற. ஆமாம். என்ன ஓமா, பிள்ளைக்கு வேற ஸ்கூல் இருக்குது, இவளுக்கு வேற டியூஷன் லீவ் சொல்லணும். என் துணியெல்லாம் வேற அயன் பண்ணாமல் கிடக்குது. ஏமா தாய், காலங்காத்தால எதுக்கு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்க? அவன் சொல்றாங்கல்ல, புறப்பட்டு போறது. மா ப்ளீஸ்மா, போயிட்டு வரலாமா? போயிட்டு வாடி. ஐயா சொல்கிறேன்ல, போனால் ஒரு வாரம் அவன் வர்றதுக்கு. பரவாயில்லையா? ஒரு மாதம் கழிச்சு வா. பஸ் ஏற்றிட்டு வந்துடும். சரிண்ணா. சேட்டு இன்னைக்கு பணம் கொடுத்துருவாங்க. கொடுத்துருவோம். அண்ணே கொஞ்சம் வாங்க. உள்ள வாங்க. உட்காருங்க, கொஞ்சம் பேசணும். உட்காருங்க. பணம் நிறைய இருக்கு. எப்படி நீங்களா எடுத்துகிட்டு போயிடுவீங்களா, இல்லை பசங்களாம் கூட அனுப்பட்டுமா? நானே கூட வரனாலும் வரேண்ணே. நானே கொண்டு போயிடுவேன். ஏகாம்பரத்துக்கிட்ட நீங்கள் எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்க? ரொம்ப வருஷமா. நீங்கள் 2 பேரும் சொந்தக்காரங்க? ஜாதிக்காரங்க? பின்ன என்ன இவ்வளோ நல்லவராகிறீங்க, அந்த ஆள் கிட்ட போய் சகவாசம் வச்சுக்கிறீங்க? ஊருக்கு தான் அவன் கெட்டவன், எனக்கு நல்லவன். ஒரு கதை சொல்றேன், கேட்குறியா? எங்க அப்ப ஒரு துப்பு கெட்டவன், கோவத்து எரிக்கிட்ட தெரியாது. ஆனா ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு வந்தவன் 7-8 பத்து போட்டேன். கடைசியில் ஒரு பிள்ளைய பார்த்தான், அவத்த பிள்ளை கையும் விளங்காது காலும் விளங்காது. அவங்களுக்கு இதை வச்சு காப்பாற்றணும்னு ஆசை இல்லை. அப்படியே இருந்து போச்சு. அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வாக்கப்பட்டு போயிட்டாளுங்க. இவங்களும் அண்ணன் தம்பின்னு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. இந்த பீடை மட்டும் அவ காத்தா அப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் இவங்களும் போயிட்டாங்க. அப்புறம் வந்தாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம். எதுக்கு? பண்ட பாத்திரம் அண்டா குண்டா பகிர்ந்துக்கிறதுக்கு. சண்டை
ஒரே சண்டை. இது எனக்கு வேணும், அது உனக்கு வேணும், நீ வச்சுக்கிறியா நான் வச்சுக்கிறியான்னு ராத்திரி பூரா சண்டை. அப்புறம் ஊர் பெரிய மனுஷன் வந்து காலையில பேசிக்கலாம் படுங்கன்னாங்க. படுத்துட்டான். அன்னைக்கு இன்னும் ஒரு திருட்டு பைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டாங்க, கட்டி போட்டாங்க, மாட்டிக்கிட்டான். காலையில பார்த்தா அண்டா குண்டா பண்ட பாத்திரம், பீரோ, மரச்சேரு, கட்லு, உடஞ்சு போன கிடியாரம், சைக்கிள், எம்ஜிஆர் போட்டோ, அதை மொத்தம் குமிச்சு வச்சிருக்காங்க. எல்லாம் சுத்தி நிக்குது. அண்ணா பொண்ணுக்கு வருது, வண்டியை ஓரம் கட்டுமா? இப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி சண்டையை போட்டு கடைசியில் அததுக்கு வேண்டியதை எடுத்துட்டு அதது போயிடுச்சு. கடைசியா ஒரு பொட்டி, மரப்பொட்டி. அதுக்குள்ள என்ன ஆயிருக்கு? எல்லாருக்கும் இதுக்குள்ள என்னமோ இருக்கு. நகட்டி பார்த்தா அந்த பெட்டிக்கு பின்னாடி இந்த பீடை உட்கார்ந்துருக்க. பெரியவர் பார்த்தாரு. பிள்ளைங்களா, உங்களுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. இதை யாரு கூட்டிட்டு போறது? இந்த பீடையை யாரு வச்சு வளர்க்கறது? ஒருத்தன் பேசல, அக்கா தங்கச்சி பேசல, கம்முன்னு இருந்துட்டாளுங்க. திருடம் பார்த்தான். இங்க பாருங்க, இதை நான் போய் கூட்டிட்டு போயிடவா அப்படின்னு கேட்டு கூட்டிட்டு போயிட்டான். அந்த திருட யாரு? ஏகாம்பரம். அந்த பீடை நான். அன்னைக்கு அந்த இது திருட தோல்ல என்ன தூக்கி வச்சுட்டு போகும்போது எங்க அக்கா ஹரி கேட்டா, ஏ திருடா, அந்த பீடை என்னவோ சொல்லிச்சு உன் காதல்னு. அதுக்கு ஏகாம்பரம் சொன்னா, இந்த திருடை திருடிக்கிட்டு இருந்து என்னை காப்பாத்திருந்து நான் சொன்னேன்னு சொன்னேன். அன்னைக்கு ஏகாம்பரம் என்ன காப்பாத்திட்டா. இன்னைக்கு நான் சாக போறேன். நீ என்ன கொல்லத்தான போற? என்ன கொல்ல போற? என்னண்ண பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணே, எனக்கு வேற வழி இல்லைண்ணே. விலைவாசியெல்லாம் ஏறி போச்சுண்ணே. 15 ரூபா தந்த வெங்காயம் 100 ரூபா விற்குதுண்ணே. 2 பிள்ளைங்க வேற படிக்குது. டியூஷன் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, லொட்டு லோசுக்குன்னு குடும்பத்தை ஓட்டுறதே சிரமமாக இருக்குதுண்ணே. என் கூட அந்த பசங்கள்லாம் சர்சன்னு மேலே வந்துட்டானுங்கண்ணே. காரு, வீடு, ஃப்ளாட்டுன்னு செம்மையாக செட்டில் ஆயிட்டானுங்க. அண்ணே, எனக்கு கிடைச்ச ஒரே சந்தர்ப்பம்ண்ணே, அதை விட்டு சொல்கிறீங்களா? என் பையன் இங்க சென்னையில பக்கத்துல தான் வேலை பார்க்குறேன். வரும்போது சண்டை விட்டு விட்டேன். சும்மா அவங்கிட்ட போய் ஒரு வார்த்தை, ஐயோ இல்லை, நீ கொல்ல போறது நான் அவங்கிட்ட சொல்ல மாட்டேன். அடா, என்னண்ணே இப்படி சொல்றீங்க? ஏகாம்பரம் வந்துருக்கானே, டைம் இல்லைண்ணே. வயசுல சின்ன பிள்ளையா இருக்க, இல்லைன்னா கால. என்னண்ணே நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன பையனை பார்க்கணும் அவ்வளோதானே? பார்க்கலாம். முதல்ல நீங்கள் தண்ணி குடிங்க. இந்தாங்க குடிங்க. அட பொறம்போக்கு நாய், அப்பனை காணும் தானே போன் பண்ணா. பாருங்க, பேக் அவங்க கையில் இருக்கு. என்னடா இது? அந்த ஆள்குள்ள போட்டிருக்கான். பேக் அவனுக்கு கிடைச்சதான், அடையாளம் தெரிஞ்சு வந்து வாங்கி சொல்றான். அப்பா கிட்ட தானடா பையன் கொடுத்தோம். பையன் கிட்ட எப்படி போச்சு? இன்னும் புரியலையா? அப்பனும் புள்ளையும் சேர்ந்து திருட்டுத்தனம் பண்றானுங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த கேட நம்பாதீங்கன்னு. இப்ப பாரு, நமக்கு வச்சான ஆப்பு.
திருட்டுத்தனம் பண்றவன் எதுக்குடா போட்டோ போடணும்? அந்த பையன் பையோட 1 ஹவர்ல இங்க இருக்கணும். ஹலோ ஹலோ, இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தியே அந்த பேக் எங்கே இருக்கு? என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தீங்க? கிரே கலர் சட்டை, கருப்பு பேண்ட்டு, நெத்தில பொட்டு, கருப்பு கண்ணாடி. சார் ரொம்ப பேக்கில். ஏய், அது நான் இல்லடா, மொப்பன். டேய், அது 5 கோடி ரூபாய் சரக்கு. இன்னும் 1 ஹவர்ல குரங்கு பேக் என் கைக்கு வந்து சேரல. குடும்பத்துல ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. சொல்லிட்டேன், அவன் இன்னும் 1 ஹவர்ல எங்க இருப்பான். வரட்டும், பயம் வந்த உடனே உண்மையெல்லாம் தெரிய போகுது. அண்ணே, என்ன பையன் அது? ராஜ்கிரண் நடிச்ச மஞ்சப்பை. கோடி ரூபாயா? அம்பி ஹாஸ்பிட்டல் போ, அம்பி ஹாஸ்பிட்டல் சீக்கிரம். பாஸ், நம்பர் பிளேட் யார் எடுத்துன்னு வருவா? அஞ்சு கோடி ரூபா பொருளை திருநீங்க ஓகே, அதை எங்க ஃபேஸ்புக்கில் போட்டு விளாடுறீங்க? பண்ணிங்க அம்பிகா ஹாஸ்பிட்டல், ஐ வில் டேக் இட். லெஃப்ட் சார். நான் ரைட்டில் போகிறேன். அம்பி ஹாஸ்பிட்டல் இந்த பக்கம் இருக்கு. இறங்கி போ. லிஃப்ட் கொடுத்துருக்கோம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறேன். அறிவில்ல, பார்த்து போக கூடாதா? எங்க அப்பா எங்க? யாரா நீ? எங்க அப்பாவோட பேக் உன்ட்ட. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பாவோட பேக் உன்ட்ட யாருன்னு எனக்கு தெரியாது. திரும்ப திரும்ப கேக்குற. பேக் எப்படி உன்கிட்ட வந்துச்சு? அவர் தேடி வந்த சேகர் யாரு? தெரியாது. மறுபடியும் என்ன கேட்டிருக்க? தெரியாது. போடா. டேய், போடா. டேய், எங்க அப்பாவோட பேக் எங்கடா? எங்க அப்பா சொல்றா. எங்க அப்பா எங்க? டேய், சொல்றா. சொல்லு. எங்க அப்பா சொல்றா. சொல்றா. எங்க அப்பா எங்க? சொல்லு. சொல்றா. நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்கன்னா நான் விட்டு வச்சுட்டு காட்டுறேன். வேறாம் இங்கே தான் வந்திருக்கான். அண்ணா, பாடியை பார்சல் பண்ணிட்டேன். தலை மட்டும் துண்டா கிடக்குது. ஒரு பை இருந்தால் நல்லா இருக்கும். அண்ணா,
ஆட்டத்தில் அந்த ஆளையும் கோர்த்து விடுங்க, எஸ்கேப் ஆகிட போகிறான். கோத்து தானே இப்போ பாரு. இந்தா இதை திரும்ப எங்கன்னா லாங்கில் போட்டு என்னண்ணே பார்க்குற இப்படி கல்யாணத்து கேட்டல இந்தா 6 லட்ச ரூபா. ஏய் அந்த மூட்டையை